வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? ஏற்றம் தருமா அல்லது மாற்றம் இருக்குமா என்பதை இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 1 நாளுக்குரிய புதன் உங்களுடைய ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் 27ஆம் தேதி மீண்டும் உங்களுடைய மிதுன ராசிக்கே வந்துடுறார். அப்படி அவர் வர்றது ராசியிலே தங்கியிருப்பது யாராக இருந்தாலுங்க, அவங்க வீட்டிலேயே இருந்தாக்கா அவங்களுக்கு பவர் கூட. நீங்கள் அடுத்த வீட்டில் போய் பாருங்கள், அங்கேருந்து ஒரு பிரச்சனையை பேசவோ செய்யவோ முடியாது. உங்கள் வீட்டிலனா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆக முழு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த ராசிநாதன் உங்கள் இடத்துலையே தங்கிறது, மிதுன ராசியிலேயே தங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இதுவரை நீங்கள் பட்டு வந்த பாதகங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. அது நீங்களாகவே இப்போ உணர்ந்துருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாகவே உங்களுடைய
பழைய நிலைமைக்காக இப்போ பரவாயில்ல, இது இந்த அளவுக்கு பரவாயில்லங்கிறது மாதிரி தோணும். அப்போ நீங்கள் செஞ்சது எல்லாமே தடங்கள் தடங்கள் தடங்கள். இப்போ அப்படி இல்லை. லாபம் வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி தான் தோணும். ஆனால் லாபம் வரும், வராமலாம் இருக்காது. ஆக வரும். முன்னைக்காக இப்போ பரவாயில்லங்கிற மாதிரி வரும். அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க அஷ்டமத்து சனி உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு. ஒன்றும் பண்ணாது தான். அதுக்காக உங்களை ஒரே முட்டாக பயமுறுத்தி நீங்கள் அன்னையிலேருந்து யோசிக்கணும். அதுக்காக தான் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்கு தான் உங்களுக்கு ஜோதிடம் சொல்கிறோம். சரிங்களா? வேறு அவ்வளோதான், நீங்கள் முழுக்க எழுந்திரிக்க முடியாதுன்னு சொன்னால் அது வீணாக எண்ணியும் திட்டுவீங்க. அது உங்களுடைய மனசுக்கும் அன்னையிலேருந்து அவன் சொல்லிட்டான் ஆன்னு ஒரு தோற்றங்கள் உங்களுக்கு மனசில் வந்துச்சுனாவே அப்புறம் வேலை புரியாது. ஒரு ஒரு சிந்தனையில் உங்களுக்கு செல்ல முடியாது. அதுக்காக தான் படிப்படியாக அந்த வளர்ச்சி. ஒரு செடியை பாருங்கள், திடீர்னு வளராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அது மாதிரி அந்த இலை பழுத்து சரிவதும் ஒரே முட்டை சரியாது. ஒரே முட்டை சரியாமல் ஒரு இலை, ஒரு மாதத்துக்கு ஒரு இலை, 2 இலை அப்படி தான் பழுத்து கீழே விழும். அதோடய வளர்ச்சியை பாருங்கள், அதே மாதிரி தேய்வதை பாருங்கள். ஒரு முழம் மேலே வளருதுன்னா கீழே 2 இலை கீழே விழும். அப்படி தான் வளர்ச்சியும் அப்படி தான் இருக்கணும், குறையிறதும் அப்படி தான் இருக்கணும். ஒரே முட்டில் எல்லாமே சேர்த்து போச்சுன்னா அது செடி அவுட்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் மனித வாழ்க்கையும் அப்படி தான். இந்த மிதுன ராசி அன்பர்கள் படாத பாடுகள் பட்டு அந்த இன்னல்கள்லாம் மாறி இப்போ தான் ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி வரலையும் கொஞ்சம் ரிலீஃபாக விடுவீங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக். சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது மறுபடியும் மாமூல் வாழ்க்கைக்கே வரும். சரிங்களா? அது அன்னைக்கு சொல்கிறேன், பேசிப்பேன். இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வது கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். கொஞ்சம் ஏர்லியான டயத்துக்கு, அதாவது முன்கூட்டியே நீங்கள் போகணும். அதுதான் அழகுங்க. அது மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது சைடை பார்க்க வேண்டியது தான். ஆனால் அதே வேலையாக பார்த்துட்டு போகக்கூடாது. எதிர்க்க வர்றவங்களுக்கும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே போதை மயமாக போயிடுச்சு ஆண்டு. அப்படிங்கும்போது எதுக்க வர்றவங்க எந்த நிலைமையில் வர்றாங்க, நம்ம போதை போடலனாலும் எதுக்க வர்றவங்க எப்படி வர்றாங்கங்கிறது தெரியாது. அதனால் அவங்களுக்கும் பாதையை விட்டு நம்மளும் பாதையை கண்டு தான் போகணும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவை. அவங்க இந்த பக்கம் வருவாங்கன்னு நீங்கள் கால்குலேஷன் போடகாட்டியும் அவங்க வந்துடுவாங்க. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்கள். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. இந்த மாதத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. பெற்ற தாய் தந்தைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உறவினர்கள் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உறவினர்கள் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய வளர்ச்சி இனி துரிதமடையும் என்பதில் அச்சமில்லை. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாதமாகவே அமையும் என்பதில் கொஞ்சம் கூட நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதுக்கு தக்க பதில் உங்களுக்கு அனுப்பப்படும் என உங்களிடம் கூறி இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.